Hey armies, welcome to my channel and I'm so sorry டாக்டர் மாமா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மோர் தென் ஐ திங்க் 2 months ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த டிலே. இது வந்து டாக்டர் மாமா 3rd பார்ட்டு. லாஸ்ட்டாக நான் இதில் வந்து இருந்திருப்பேன்னா 2 பேருமே ஸ்விம்மிங் பூலில் இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். நம்ம அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஆர்மிஸ். அண்ட் இப்போவே நான் சொல்லிடுறேன், இது வந்து ஹாட்டாக தான் இருக்கும். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஃபீல் பண்ணுங்க. பட் ஆனால் அடிக்ட் ஆகாதீங்க. நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்க. 2 பேருமே ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கீங்க. ஜங்குக் உங்களை நல்லா வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. நீங்கள் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு ட்ராப் பண்ணிட்டாரு. அவ்வளோ 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கா அவர் பாடியும் உங்கள் பாடியோட ஒட்டின மாதிரி தான் அவர் இருக்கார். அவருக்கு உங்களோட பாடியே அவரால் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரியே வந்து நீங்களும் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டு ஆப்ஸு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஜங்குக் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்குது தெரியுமா. ஆனால் இது இல்லாமல் இன்னும் செம்மையாக இருக்கடி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சமாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ராப் டாப்பு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தானே போட்டிருப்பீங்க. உங்கள் இப்போ தான் வந்து ஜங்குக் பிடிச்சி அப்படி வந்து க்ரிப் பண்ணுறாரு. டீ என்னடா பண்ணுற, கையிடுறா, இதுபடி இப்படி பிடிக்கிற, வலிக்குதுடா. இதுக்கே வலிக்குதுன்றியடி, இன்னும் மெயின் மேட்டர்லாம் போனால் என்னடி அவனிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் வந்து உங்கள் நெக்கெல்லாம் வந்து அப்படியே வெட்கிசஸாக கொடுக்குறாரு. நீங்கள் எவ்வளோ தான் புஷ் பண்ண பார்த்தாலும் ஜங்குக்கை தள்ளவே முடியல. ஏன்னா நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சே. ஸோ அவர் தள்ளலான்றதெல்லாம் வந்து நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ அவர் வந்து தள்ளுறீங்க, ஆனால் உங்களால் முடியல. ஜங்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஜங்குக்கு வந்து அவரோட கிஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரஃப்பாக ஆகுது. உங்களால் அவ்வளோதான், இனி எதுவுமே பண்ணவே முடியாதுன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஜங்குக்கும் நல்லாவே அது புரியுது. அப்படியே வந்து ரஃப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அது அப்படியே வந்து அந்த தண்ணிக்குள்ளாரையே ஹாட்டான கிஸ்ஸு போகுது. ஸ்விம்மிங் பூல்லையே ஹாட்டாக ரஃப்பாக கிஸ்ஸு போகுது. டங்கெல்லாம் வந்து ப்ளே ஆகுது. உங்களுக்கே தெரியாமல் ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. நீங்கள் அந்த கிஸ்ஸில் அவ்வளோ வந்து மூழ்கி போயிருந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து இது பண்ணது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸு வந்து உங்கள் பாடியில் ப்ளே ஆகுது. அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ ட்ரெஸ்ஸை கழட்டிட்டானே அப்படின்ட்டு. நீங்கள் உடனே ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஜங்குக்கு இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்தையும் வச்சு தள்ளி விட்டுடுறீங்க. தள்ளி விட்டுட்டு நீங்கள் குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுது இப்படி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. சரி, நீங்கள் தள்ளி விட்டதில் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி போயிருப்பார். எதுக்குடி தள்ளி விட்ற, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்னவா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அகைன் கிட்ட வர்றாரு. இதை பாரு, கிட்ட வர வேலை வச்சுக்காத, ஒழுங்கு அங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாடியை வந்து ஹேண்ட்ஸை வச்சு கவர் பண்ணுறீங்க. ஜங்குக்கு தான், அதுதான் உனக்கு பத்தலைல்ல, கை தான் உனக்கு எல்லாம் பத்த மாட்டேங்குதுல்ல, அப்புறம் எதுக்கிடி தேவையில்லாமல் மறைச்சிக்கிட்டே, அதான் நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே தான் பார்த்துட்டேன், இன்னும் அங்கே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் 2 ஹேண்ட்ஸையுமே வந்து பின்னாடி வச்சு அவரோட ஒரு ஹேண்டில் பின் பண்ணிட்டாரு. உங்கள் செஸ்ட்டை தான் வந்து அப்படியே வந்து ஒரு எப்படி ஒரு பாலை வந்து எப்படி ஸ்குவிஷ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஜங்குக்கு வந்து பண்ணுறாரு. அதை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நெக்கில் கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது, லிப் கிஸ்ஸு அந்த மாதிரிலாம் போகுது. உங்கள் பாடியை நல்லா வச்சு விளையாடுறாரு வந்து ஜங்குக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து ஜங்குக் பேரை சொல்லி மாஃப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் ரொம்ப ஹைப்பாக ஆகிறது. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் கழட்டி தூக்கி
கோவப்பட்டு அங்கேயே வந்து ரொம்ப வந்து பொறுமைன்ற இதுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா அவ்வளோ பீக்கில் இருக்கீங்க 2 பேருமே. ஜங்குக் என்ன பண்ணுறாரு, எந்த ஒரு வார்னிங்கே இல்லாமல் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஸோ அதே இதிலே வந்து என்ன பண்ணியிருப்பாரு, உங்கள் லெக்ஸை தூக்கி அவரோட வெஸ்ட்டில் சுற்றின மாதிரி பிடிச்சிக்கிட்டு ரஃப்பாக வந்து டச் பண்ணிடுறாரு. நீங்கள் அந்த கிஸ்லேயே வந்து அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கோட லிப்ஸை கடிக்கிறீங்க, அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜங்குக்கு நீங்கள் எவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணுறீங்கன்றது அந்த கடியிலே வந்து அவருக்கு தெரியுது. அவரும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பிளட்டே வர ஸ்டார்ட் ஆகிருக்கும், அந்தளவு கடிச்சிருக்கீங்க. பா, என்ன கடிக்கிற செம்ம வலிக்குது, பிளட்டு கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளட்டெல்லாம் வந்து துடைக்கிறாரு. அவர் லிப்ஸில் இருந்த பிளட்டை வந்து துடைக்கிறாரு. எதுக்குடி பண்ண வலிக்குதுடா, ப்ளீஸ் வெளியே எடு 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 வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜங்கு கொஞ்சம் கூட அசரல. இந்த பாரு, இந்த டாப் போடுறதெல்லாம் வேணாம், மாமா சொல்லு, மாமா சொல்லி கூப்பிடு, வேணும்னா அதுக்கப்புறமா பார்க்கலாம். மாமா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் வெளியேடு மாமா, எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா, ப்ளீஸ் மாமா வலிக்குதுடா, எடுடா வெளியே மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டே இருக்கீங்க. ஜங்குக்கா, நீங்கள் இப்படி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு இருக்கும்போது ரஃப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுறாரு. உங்களுக்கா கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளஷரும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே அவ்வளோ வந்து மாற்றி கிஸ் பண்ணிக்கிறது. அங்கே அந்த ஸ்விம்மிங் பூல்லே தரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் ஃபுல்லாக தரமாக வச்சு அங்கேயே முடிச்சுட்டு உங்களை உள்ளார கூப்பிட்டு வந்திருப்பார். 2 பேருமே வந்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. உங்களால் சுத்தமாக முடியல, நீங்கள் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் தான் எந்திரிச்சு அவர் ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதை வர வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்களை எழுப்புவார். அது ஆக்சுவலி ஒரு நூன் டைம் ஆயிரும். ஜங்குக்கு அப்போ தான் வந்து உங்களை எழுப்புறாரு. நீங்களும் வந்து ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்காரலான்னு பார்க்குறீங்க. சுத்தமாக உங்களுக்கு முடியவே இல்லை. மாமா, என்னால் எந்திரிக்க கூட முடியல மாமா, வலிக்குதுடா. நீ எந்திரிக்காத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ படுத்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஜங்குக் தான் உங்களை உட்கார வச்சு பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து ஃபீட் பண்ணி விடாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. ரொம்ப பெயினாக இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லும் வந்து ரெஸ்ட்லேயே தான் வந்து போயிட்டுருக்கு. நைட் டைமும் ஆகுது. நீங்கள் வந்து ஜங்குக் மேலே தான் படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக் மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்க. ஜங்குக் எவ்வளவோ வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு. பட் ஆனால் நீங்கள் வந்து கோவமாக தான் இருக்கீங்க. பட் கோவமாக இருந்தாலும் ஜங்குக் மேலே தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்பப்போ ஜங்குக்கு பிடிச்சி அடிக்கிறது கிள்றது அப்படின்னு தான் போய்கிட்டே இருக்கு. இப்போவும் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. போதுண்டி, எத்தனை தடவை தாண்டி அடிப்பே கிள்ளுவ, போதுண்டி, வலிக்குதுடி. எனக்கு இன்னும் வலிக்குது, நீ மட்டும் வந்து என்னை எத்தனை தடவை பண்ண, நான் எவ்வளோ சொன்னேன், போதும், வலிக்குது விட்டு நானே விட்டியா நீ தானே விட்டுன்னு சொன்னேன், அதுதான் நல்லா டீப்பாக விட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ கேட்டால் நான் பண்ணேன். புரிக்கு நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற, நீ ஒரு டாக்டர் மாதிரியாடா பேசுகிற. டாக்டரு இப்போ இல்லை, இப்போது நான் உன் புருஷன், சரியா? டாக்டராக இருக்கும்போது அது வேற இது வேற, ஆமாம் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. சரியான ஃப்ராடு. எதுக்குடா இப்படி பண்ண, எனக்கு வலிக்குதுடா. அதான் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்னடி வலிக்குது முழிக்குதுன்ட்டு. அதெல்லாம் வந்து பழகிக்கோ, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நிறைய டைம்ஸ்லாம் வந்து இது நடக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லராக இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. எது ட்ரெய்லரா? பிச்சு, ஆமாம், ஒழுங்காக ஓடி போயிரு, ஆமாம் எனக்கு வலிக்குது. இருந்துட்டு போகுது, அப்படி தான் வலிக்கும். ஸ்டார்டிங் ஒரு தடவை அப்படி தான் வலிக்கும், நிறைய பண்ண அது பழகிரும், சரியா? நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஒரு 2 days டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் வந்து நம்ம ஜங்குக் வயனும் 2 பேருமே சேர்ந்து தான் வந்து வராங்க.
அங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸை வந்து நம்ம ஜங்குக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. டைம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து கார் நிற்கிது அப்படின்னா மண்டபத்தில் தான். என்ன சொல்லியிருப்பாருன்னா அப்படியே வந்து ஜங்குக் வந்து அந்த ஒயனோட பேரண்ட்ஸ் கிட்டேயும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் கிட்டேயும் வந்து ஜங்குக் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மேரேஜை வந்து நான் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளார எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி தான் வந்து அங்கே மண்டபத்தில் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சொல்லியாச்சு. எல்லாருமே வந்துட்டாங்க. இது ஒயனுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உடனே டக்குன்னு ஒயனோட அம்மாவும் ஜங்குக்கோட அம்மாவும் வந்து ஒயனை கூட்டின்னு போயிட்டு அவங்கள ரெடி பண்ணிட்டு உட்கார வச்சிட்டாங்க. மேரேஜும் வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் வேணும்னா இந்தியன் ஸ்டைல் வச்சுக்கோங்க. இல்லை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஸோ மேரேஜும் முடியுது. எனக்கு வந்து இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் ஜங்குக்கு ரெடி பண்ணது. அண்ட் வந்து மேரேஜும் முடியுது. ஃபஸ்ட் நைட்டும் வருது. ஜங்குக்கு ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு நம்ம ஒயனுக்காக. நம்ம ஒயனும் வந்து வராங்க. உள்ளார வந்ததுக்கப்புறம் டோரெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளார வந்து ஷையாக நடந்து வராங்க. அது நீங்கள் தான் வந்து நடந்து வரீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் ப்ளஷ்ஷாகவும் நர்வஸ்னஸாகவும் இருக்குது. ஏன்னா அப்போவே அந்த மாதிரி பண்ணால் இப்போ என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளார இருக்காது. நர்வஸாகவும் இருக்குது. உடம்புல ஒரு மாதிரி அப்படியே ஷிவராகுது. அதோடையே வந்து நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன சைலண்ட்டாக இருக்குது, எந்த சவுண்டுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ஜேகே வந்து அங்கே இல்லை. ஒயனும் வந்து என்ன இவன் ஆளையே காணோம், எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி பார்த்தா அங்கே வந்து ஜேகே காணோம். எங்கே தேடி பார்த்தாலும் காணோம். அதுக்கப்புறமா தான் வந்து சரி இவன் இப்போ இங்கே இல்லை போல இருக்குது, அப்போ நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப கசகசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவாங்க. க்ளாசெட்டில் வந்து அங்கே தான் வந்து ஜேகே இருந்திருப்பார். பட் ஆனால் வந்து அது ஒயனை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணல. ஸோ உள்ளார போயிட்டு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் பாடிக்கிட்டே வந்து டோரை மூடி லாக் பண்ணிட்டு ஜேகே வந்து அவர் கொஞ்சம் உள்ளாரன்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து வெறும் இன்னர்ஸோடு தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேவா சரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே தான் இருந்திருப்பார். உங்களை பார்க்குறாரு, நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து ஜேகே அங்கே இருக்கிறத சுத்தமாக நீங்கள் கவனிக்கவே இல்லை. நீங்கள் பாடுற பாட்டிலே அப்படியே மூழ்கிட்டு ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவா பார்க்குறாரு, உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. செம்மையாக இருக்கிறீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. ஜேகே என்ன பண்ணுறாரு, நீங்கள் திரும்பி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் பேக் வந்து ஜேகே ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜேகேவும் நடந்து வராரு. நடந்து வந்து ஒன்றுமே பண்ணல. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா உங்களை பிடிச்சி வாலில் பின் பண்ணிட்டாரு. திருப்பி என்னடி செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுற, ஆடுற பாடுற, என்ன அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டட் போல் நைட்டுக்கு, அப்போது நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறாரு ஜேகே. சிக்கன் நீ எப்படி இங்கே வந்த? நான் ரூம் ஃபுல்லாக தேடினேன், நீ இல்லவே இல்லையே, இப்போ எங்கடி வந்த, இப்போ வந்த அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. நான் எப்போதுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன், நீ தான் பார்க்கல, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஜேகே தரமாக வச்சு நம்ம ஒயனை கட்ட வைக்கிறாரு. ஏன்னா அப்படியே வந்து அங்கே மட்டும் இல்லாமல் அந்த ரூம்லேயே வந்து பெட்டில் பாத்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம ஜேகே ரஃப்பாக பண்ணுறாரு. சுத்தமாக ஒயனால் முடியல. எவ்வளவுதான் வந்து ஒயன் போதும்னு சொன்னாலும் நம்ம ஜேகே நிறுத்தவே இல்லை. அடே போதும் மாமா, ப்ளீஸ் மாமா, முடியலடா, அதனால எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் போதும் மாமா. ஆமாம்மா ஆமாம்மா போதும் வலிக்குது, ப்ளீஸ். கொஞ்ச நேரம் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் ஒரு 3 ஹார்ஸ். எது 3 ஹார்ஸ்? அதெல்லாம் முடியாது. ஐயோ முடியல, ப்ளீஸ் வேண்டாம், வலிக்குது மாமா, ப்ளீஸ் மாமா, விட்டுரு மாமா. கொஞ்ச நேரம் தாண்டி, இது கூட தாங்க மாட்டியாடி, கொஞ்ச நேரம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து
பண்ணுறாரு. உங்களுக்கு வலிச்சாலும் ப்ளஷராகவும் இருக்கு. எவ்வளோ தான் நீங்கள் சொன்னாலும் ஜேகேக்காங்க கேட்கவே இல்லை. வச்சு வச்சு செய்கிறாரு. வந்து அப்படியே அந்த நைட்டும் வந்து பேஷனேட்டாக அட்டா போகுது. இப்படியே வந்து கொஞ்சம் வருஷம் போகிறது. வந்து நீங்கள் கொஞ்சம் வருஷம் ஜாலியாக 2 பேருமே கப்புள்ஸாகவே இருந்துட்டு இருக்கிறீங்க. வந்து பேபி பிளானிங்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து உங்களுக்கும் ஒர்க் போகணும். அந்த ஒர்க் பிளேஸோட எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதாலே நீங்கள் வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. இதனாலேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருக்குமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ டாக்டருன்றதுனால எந்த டைம்லேயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவாங்க, அங்கே போகணும். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் நைட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க. ஸோ அந்த கிளாஷஸ் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் பார்ப்பீங்க. பட் ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து டைமே இல்லாமல் போயிடும் 2 பேருக்குமே. வந்து அப்படி தான் வந்து கொஞ்சம் நாளும் போயிட்டுருக்கு. உங்கள் 2 பேருக்குமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே வந்து சான்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நிறைய கற்றுக்கிறது, நிறையா வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஜேகேக்கு அவருக்கும் ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி, மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த இது போயிட்டுருக்கு. இதனாலேயே வந்து 2 பேருக்குள்ளே அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து வீட்டிலே இருக்கிறதில்ல, அப்படி இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, நீ இது பண்ணுறதில்ல, அது பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சண்டை வருது. ஒரு தடவை என்ன ஆகுதுன்னு ரொம்ப பெரிய சண்டை ஆடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜேகேக்கா அவ்வளோ சொல்லியிருப்பார், நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லியிருப்பார். பட் ஆனால் நீங்கள் கேட்க, ஏன் நான் போவேன் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிருந்துருப்பீங்க. ஜேகேக்கா செம்மையாக வந்து அவ்வளோ வந்து ஒரு டென்ஷனாக இருக்கும், கோவம் எல்லாமே. அன்றைக்கி ஃபுல்லுமே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிமின்னு கூட தான் போய் அவனையே வீட்டுக்கு வர சொல்லிட்டு செம்மையாக சரக்கடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஜிமின்கிட்ட புலம்பி தள்ளிட்டு அவர் ஃப்ளாட் ஆகிட்டார். ஜிமினும் வந்து குடிச்சு தள்ளிட்டு அவரும் வந்து ஃப்ளாட் ஆகிடுறாரு. இதை எப்படியாவது சரி பண்ணணும், இல்லைனா நம்ம தலை இது 2 பேருமே உருட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்லிட்டு 2 பேருமே கிட்னாப்பிங் பிளான் தான் பண்ணுறாரு. அந்த கிட்னாப் பண்ண போகிறோன்றதே அவங்களுக்கு வந்து நம்ம ஜங்குக்கும் தெரியாது, நம்ம ஒயனுக்கும் தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஆளுங்களை செட்டப் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா ஜேகே வந்து காலையில் எப்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி அவரும் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து ஆளுங்களை வச்சு அவரை கிட்னாப் பண்ணுறது. அதே மாதிரி ஒயனும் வந்து அவங்க ஆஃபீஸ் போகும்போது அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு பிளேஸுக்கு, அதாவது ஒரு பீச் மாதிரி 2 பேருமே அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜேகே தான் வராரு. ஜேகே வந்ததுமே என்ன ஆகுதுன்னா காரை நிறுத்திட்டு தொப்புன்னு தள்ளி விடுறாங்க. இதோ ஜங்குக்கும் கீழே விழுறாரு. அதே மாதிரி இன்னொரு காரும் வருது. அந்த காரை வந்து ஒயனை தள்ளி விடுறாங்க. ஒயனை பார்த்ததுமே ஜேகேக்கு அவ்வளோ ஷாக்கு, இங்கே இப்படி வந்து அதுவும் கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட பேரை சொல்லிட்டு கத்திகிட்டே ஓடுறாங்க. ஒயனும் வந்து ஜேகேக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்குது. அவங்களும் வந்து ஜேகேவை பார்த்து ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு அப்படின்றத அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அழாது, நான் இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார அப்படி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த காரும் அங்கேருந்து போயிடும். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்கு இந்த கார் இங்கே வந்துச்சு, எதுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் வந்து நம்ம ஜிமினா வந்து ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. என்ன மச்சான், சேஃபாக ரீச் ஆகிட்டியா, நீயும் பொண்டாட்டியும் சேஃபாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. டேய் என்னடா, அப்போ நீ தாண்டா இதெல்லாம் பண்ணியா? ஆமாம் நான் தான் பண்ணேன், பின்ன உங்கள் 2 பேரோட தள்ள தாங்கவே முடியலனால நீ ஒரு பக்கம் புலம்பி தள்ளுற, உன் ஒய்ஃபா ஃபோன் பண்ணி என்னை சாவடிக்கிறா. எனக்கு வேறு தெரியல மச்சான். உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை உங்கள் சண்டையெல்லாம் நீங்களே முடிச்சுக்கோங்க, என்ன இதில் இழுக்காதீங்க, எனக்கு செம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சிட்றாரு. 2 பேருமே வந்து மனசை விட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே வந்து சாரி சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நானும் அந்த மாதிரி கத்திருக்கக்கூடாது, என்னையும் மன்னிச்சிரு, நான் உன்னையும் வந்து புரிஞ்சிருந்துருக்கணும், என்னை மன்னிச்சிரு ஒயன், நானும் தப்பு பண்ணிட்டேன். இல்லை மாமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நீ டாக்டரு, உனக்கு எவ்வளோ வந்து ஒர்க் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எத்தனையோ பேர் நீ காப்பாற்றுற, அதை வந்து நான் புரிஞ்சிக்காமல் நீ வந்து என் கூடவே இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் கூட சண்டை போட்டேன். நானும் வேலைக்கு போகிறேன், அதனால தான் இந்த பிரச்சனை வருது, நான் வேலைக்கே போகலை, நான் வந்து வீட்டிலே இருக்கேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. ஜங்குக் ஒன்று இல்லை 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 நீ ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு சேர்ந்துருக்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. இல்லை இல்லை நான் போகலன்னா தான் வந்து நான் என்னையும் என் குழந்தையும் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. குழந்தை தானே, ஃப்யூச்சரில் தானே வரப்போகுது, அதை பற்றி இப்போ எதுக்கு நீ யோசிக்கிற, இப்போ உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து ஒயன்கிட்ட சொல்கிறாரு. ஐயோ லூசு மாமா, நீலாம் எப்படி தான் வந்து டாக்டராக இருக்கியோ தெரில. என்னடி நான் உனக்கு தாண்டி சொன்னேன், நீ வந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட, அதுக்காக தானடி நான் சொன்னேன், அதில் என்னடி வந்து இப்போ என்னையேண்டி திட்டுற, பின்ன திட்டாமல் நான் ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் குழந்தை யார் பார்த்துப்பா, எனக்கு வந்து அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாகும், குழந்தை யார் பார்த்துப்பா, குழந்தை தான் ஃப்யூச்சரில் தானடி, இப்போ இல்லையே, நான் ஃப்யூச்சரில் நீ எங்கே சொன்னேன், இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் புரியுது. நிஜமாவாடி, உண்மையாவா அப்படின்னு நான் கேட்டு ஜங்கு கூட அந்த ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒயனும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டுறாங்க. எப்போ கண்டுபிடிச்ச, எவ்வளோ மாதம், எவ்வளோ நாள், எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. இது காம் டவுன் ஆகுது மாமா, ஆகலம்மா, நான் சொல்கிறேன். நானே வந்து ஒரு போன வாரம் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்டி சொல்லலை, போன வாரமே வந்து தெரிஞ்சிருக்கேன், அப்புறம் ஏன்டி சொல்லலை, நான் சொல்லலான்னு தான் வந்து நான் லைட்டாக ஒரு கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணி உங்ககிட்ட சொல்லலாம் இருந்தேன், அதுதான் சண்டேயில் போய் முடிஞ்சிருச்சு, அதனால தான் நான் கோபத்தில் நானும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கா அப்படியே வந்து நீல் பண்ணிட்டு உங்கள் பெல்லிக்கிட்ட தான் பேசுகிறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஸ்டொமக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு கிஸ் பண்ணுறாரு. பெல்லி ஃபுல்லுமே வந்து கிஸ் பண்ணுறாருக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி, இதை வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் வந்து உன்னோட எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்க போகிறேன், நீ என்ன சாப்பிட்ற, என்ன பண்ணணும், எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இனிமேல் நான் தான் பார்த்துக்க போகிறேன், நீ கவலையே படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஒயனுக்கா ஐயோ போச்சே, ஆல்ரெடி இவன் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத, இதில் இவ்வளோ இது இருக்குது அதில் அவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லுவானே, ஐயோ இந்த 9 மாதமும் எனக்கு நரகமாக இருக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டு, அதாவது டாக்டர் மாமாவோட 3 ஷாட்டு முடிஞ்சிருச்சு. இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஆர்மிஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களோட வந்து அந்த கமெண்ட்ஸு, லைக்ஸு, ஷேர்ஸு எல்லாமே நான் எதிர்பார்ப்பேன். அண்டு நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேர் வைக்கலான்ற நான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான பேர் வந்து நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.